உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி கலந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். ஆத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒருவர் அன்பு செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். டிசம்பர் 1 அதிகாலை ஜெபம் முடிந்தது. இந்த நாளில் காலை அரவுண்ட் 5 o'clock கர்த்தர் நம்மை மறுபடியுமாக கூட்டி சேர்த்திருக்கிறதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் இந்த நாளிலே எங்களை ஆசீர்வதியும். இந்த ஆராதனை, இந்த ஆண்டவரே ஜெப நேரம், இந்த செய்தியை கேட்கிற நேரம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான
ஒரு நேரமாக இருக்கட்டும், எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் அன்பு கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை நடத்துவீராக, நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். தடைகள் எல்லாம் நீக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம். பாஸ்டர் எஸ்ரா அவர்கள். Praise be to God. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த துதியின் வேளையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவர், அவர் துதிகளிலே பிரியப்படுகிறவர். அவருக்கு ஆயிரம் ஆயிரம் நாமங்கள் உண்டு. அவரை வர்ணிக்க வார்த்தைகள் பத்தாது. சங்கீதக்காரனாகிய தாவீது அநேக சங்கீதத்தில் நான் அடிக்கடி சொல்லுவது, சங்கீத பகுதியிலிருந்து அடிக்கடி நான் சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, தாவீதை போல ஒரு நல்ல ஒரு சங்கீதக்காரன், நல்ல தேவனை துதிக்கிறவனை நாம் வேதத்தில் பார்க்க முடியாது. தாவீது துதிகளை பற்றி அதிகமாய் விவரித்து எழுதியிருக்கிற சங்கீதங்கள் உண்டு. என்னுடைய நாவில் சொல் பிறவாததுக்கு முன்னமே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்று அவர் எழுதி வைத்தார். இன்னொரு அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், என்னுடைய உட்காருதலையும் என்னுடைய எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்றார். இன்னும் டீட்டெயிலா சொல்றாரு, நான் பாதாளத்துக்கு போய் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் வானத்துக்கு உயர ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். உம்முடைய ஆவிக்கு மறைவாய் நான் எங்கே போவேன்? நான் எங்க போனாலும் நீங்க அங்கேயே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி தேவனுடைய ஆவியை உணர்ந்தவராய் அவர் எழுதுகிற அநேக வசனங்களை நாம படித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நேரத்தில் அவரை துதிக்கிற பிள்ளைகளாய் நாம் கூடியிருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிற தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தேட வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும். Worship the Lord with your faithful heart. தேவனை உண்மையாய் நாம் தேட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம்முடைய வாழ்க்கையில நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார், நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். இதுவரைக்கும் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்பதை நினைத்து பாருங்கள். இதுவரைக்கும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்பதை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த நேரத்தில் தேவன் உங்களை நிரப்புவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்களா தேவ பாதத்தில்? Father, we say thank you, Lord. Thank you, Lord, for being with us. Thank you, Lord, for guiding us. ஆண்டவரப்பா சொல்லுங்க. Thank you, Lord, for protecting us. Thank you, Lord, for leading us, Lord. நீர் எங்களை நடத்தி வருகிறதுக்காக நன்றி. Thank you, Lord, for being always good to us, Lord. Thank you, Lord, for your faithfulness. நீர் எவ்வளவு உண்மையுள்ளவராய் இருந்தீர் ஆண்டவரே. We love you, Lord. We love you, Lord. ஆண்டவரை துதிப்பது, அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது என்று வேதம் சொல்லுகிறது. அதே தாவீது எழுதி வைத்திருக்கிறார், உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராய் நான் பணிந்து உம்முடைய உண்மை நிமித்தமும் உம்முடைய நீதி நிமித்தமும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அதே அதிகாரம் சங்கீதம் 138 நம்ம படிக்கிறோம், கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும், எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம், கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். இந்த தாழ்மையின் அனுபவத்தோடு நாம் தேவனை துதிக்கும் பொழுது, அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தேவன், ஆளுகை செய்கிற தேவன், அவர் நம்முடைய துதிகளில் இறங்கி நமக்கு வேண்டியதை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். எதன் மேல இதை நம்புறீங்க?
நாம் துதிப்பதற்கு முன்பதாக இந்த வசனங்களை எல்லாம் அப்படி சொல்லி அறிக்கை பண்ணுவோம். தேவன் நம்முடைய வாயில துதிகளையும் துதிக்கிற நம்முடைய நாவுகளை தேவன் நிரப்பும்படியாக இந்த நேரத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒரு புதிய பலத்தை நாம் இந்த நேரத்தில் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவருக்கு பல பெயர்கள் உண்டு. அதுல ஒன்று, அவர் சாரோனின் ரோஜா. அவர் நம்முடைய ஆத்தும நேசராய் இருக்கிறார். அவர் பழுதற்ற ரத்தமாய் இருக்கிறார். தேவாட்டு குட்டியான தேவன் 2 கரங்களை உயர்த்தினவர்களாக ஆண்டவர் அப்படியே பிரைஸ் பண்ணுங்க பாபு. அப்படியே துதித்து கொண்டே இருங்க. தேவன் நம்ம மத்தியில அற்புதங்களை செய்கிற ஒரு நேரத்துக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். இந்த நேரத்துல தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற ஒரு நேரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். உங்களை ஒப்பு கொடுங்க பாப்போம். உங்களை ஒப்பு கொடுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இந்த பாடலை இணைந்து சேர்ந்து தேவனுடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்துவோம். சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே. அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. சொல்லுவோம். அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே. சொல்லுவோம். சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே. அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. சொல்லுவோம். அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. சொல்லுவோம். ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. அவருக்கு இந்த நேரத்தில் அவரை பாடி துதி செய்கிற இந்த வேளையிலே தேவன் அவர் வர்ணிக்கத்தக்கவர், அவர் புகழப்படத்தக்கவர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை இன்னும் 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 எந்த அளவுக்கு வர்ணிக்க முடியுமோ அந்த நாமத்தை வர்ணித்து துதித்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வெறுத்த போதிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. சொல்லுவீங்களா? உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை மறந்த போதிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. துணையாளரே, துணையாளரே,
துன்பத்தில் தாங்கும் மனவாளரே ஓசன்னா, உன்னத தேவனே ஓசன்னா, தாவீதின் மைந்தனே ஓசன்னா, கைகளை உயர்த்தி உன்னத தேவனே ஓசன்னா, தாவீதின் மைந்தனே, சாரோனின் ரோஜாவே என் ஆத்துமனேசரே, பழுதற்ற ரத்தமே தேவாட்டு குட்டியே. சொல்லுவோம், சாரோனின் ரோஜாவே என் ஆத்துமனேசரே, பழுதற்ற ரத்தமே தேவாட்டு குட்டியே. துணையாளரே பாடுவோம், துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே, துணையாளரே, சொல்லுங்க, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும், கைகளை உயர்த்தி ஓசன்னா, உன்னத தேவனே ஓசன்னா, தாவீதின் மைந்தனே சொல்லி பாடுவோம், ஓசன்னா, உன்னத தேவனே ஓசன்னா, தாவீதின் மைந்தனே, வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இழக்கையிலே தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. சொல்லுங்க, வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இழக்கையிலே தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. ஒருவேளை இன்றைக்கு வியாதியோடு வேதனையோடு படுக்கையில உட்கார்ந்து நீங்க தேவனை ஆராதனை செய்து கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வியாதி என்னை விட்டு போகாதான்னு சொல்லி கேள்விக்குறியோடு ஆராதனை செய்து கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். அவர் யெகோவா ரஃபா நம்மை சுகப்படுத்துகிற தெய்வம். அவர் யெகோவா ரஃபா நம்மை விடுதலைப்படுத்துகிற தெய்வம். அவரே நம்முடைய வியாதிகளை சுகமாக்குகிற தெய்வம். அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, துதிக்கிற இந்த வேளையிலே, ஆராதிக்கிற இந்த வேளையிலே, தேவனை தொழுது கொள்ளுகிற இந்த வேளையிலே நம்மை விட்டு எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். சொல்லி பாடுவோம், எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிற ஆண்டவரே, நம்பிக்கை இழந்து போய் நிற்கிற என்னுடைய வியாதி படுக்கையில இப்பொழுதுமே ஆராதனை செய்து கொண்டிருக்கிற கைகளை உயர்த்தி சொல்லுவோமா, வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இழக்கையிலே தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே, வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இழக்கையிலே தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. சொல்லுவோம், பரிகாரியே, பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த இயேசுவே. பாடுவோம், பரிகாரியே, பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த இயேசுவே. மறுபடியும் சொல்லுவோம், பரிகாரியே, பரிகாரி, பரிகாரியே, you are the healer. என் நோய்கள் சுமந்த இயேசுவே. கைகளை உயர்த்தி ஓசன்னா, உன்னத தேவனே ஓசன்னா, தாவீதின் மைந்தனே ஓசன்னா, உன்னத தேவனே ஓசன்னா, தாவீதின் மைந்தனே. அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். என்னை விட்டு ஒரு நாள் விலகாத என்னுடைய நல்ல தகப்பனே என்று சொல்லி அவருடைய நாமத்தை வர்ணித்துக் கொண்டே இருங்கள். அவரை பாடி துதி செய்து கொண்டே இருங்கள். நிச்சயமாக தேவன் இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே
நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு தேவன் சமீபமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த காலை நேரத்தில் உங்களுடைய விண்ணப்பங்களை தேவனுடைய பாதத்தில் வைங்க. எல்லாவற்றையும் இழந்தவர்களாய் நிற்கிறீர்களா? எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறீங்களா? வேதனை, கண்ணீர், பாரம், துக்கம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் என் கூடவே இருங்க ஆண்டவரே, என்னை விட்டு நீர் ஒரு நாள் விலகி போவதில்லை என்று என்னுடைய இருதயம் அறிந்திருக்கிறது. என்னோடு கூட நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பாடுவோமா? என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கூடவே இரும், என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். கண்ணீர் சிந்தும் வேளையில் நீர் தாயுமானீரே, மாயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. பாடுவோமா? கண்ணீர் சிந்தும் வேளையில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட வேளையில் நீர் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானையா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, we love you Lord. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். இன்னும் உற்சாகமாய் சொல்லுவோமா? நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் நீர் வைத்தியரானீரே. பாடுவோம். சோதனை நேரத்தில் நீர் நண்பரானீரே. பாடுவோமா? வியாதியின் நேரத்தில் நீர் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நீர் நண்பரானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானையா. என் வைத்தியர் நீரப்பா, என்னுடைய நண்பனாய் நீர் இருக்கிறீர், எனக்கு எல்லாமே நீங்க தான் சொல்லி பாடுவோம். என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானையா. என் கூடவே இரும். ஆர்ப்பரித்து சொல்லுங்க, எல்லாவற்றையும் மறந்து சொல்லுங்க. உங்களிடத்துல காணப்படுகிற எல்லா துக்கமும் இயேசுவின் நாமத்தில் இன்று மறைவதாக. உங்களிடத்துல காணப்படுகிற எல்லா வியாதியின் படுக்கைகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. துதிக்கிற இந்த வேளையிலே, பாடுகிற இந்த வேளையிலே, என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய ஒவ்வொரு சரீர அவயவங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். தேவன் உங்களுக்கு நல்ல மருத்துவராக அவருடைய தழும்புகளாலே கர்த்தர் உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். ஓ, உணர்ந்து சொல்லுவோம். என் வைத்தியர் நீரே, என் நண்பனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானையா.
கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? என் வைத்தியர் நீரே, என் நண்பனும் நீரே, ஓ எனக்கெல்லாமே, எனக்கெல்லாமே. கரங்களை தட்டி சொல்லுவோம், எனக்கெல்லாமே. இன்னும் உற்சாகமாய் சொல்லுவோம், எனக்கெல்லாமே நீங்க தானையா. உன்னத ஆவியானவர் நம்மை தேற்றட்டும். ஒரு புதிய பலத்தினால் நாம் தரிப்பிக்கப்படுவோம். இந்த நேரத்தில் தேவன் நம்மை தொட்டு கொண்டிருக்கிறதுக்காக, அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, தேவன் நம்மை குணமாக்க வல்லவராயிருக்கிறார். Oh, you are the healer, Lord. நீரே எங்கள் நோய்கள் எல்லாம் சுமந்து தீர்க்கிற பரிகாரி. Oh, hallelujah, hallelujah, hallelujah. உண்மையாய் ஆண்டவரிடத்துல கேட்போமா? கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி கடைசியா கேட்போம். நான் உம்மை தேடுவே நாள் முழுதும், நான் உம்மை நேசிப்பே வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பே இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே மீட்பர், மீட்பர், இயேசுவே தேவன், இயேசுவே. நாங்க உம்மை தேடுறோம் ஆண்டவரே, நாங்க உம்மை நாடுகிறோம். உங்க பிரச்சனை எங்களுக்கு தேவைப்பா. கைகளை உயர்த்தி கடைசியா சொல்லுங்க. உன்னதத்தில் இருக்கிற உங்களுக்கு ஓசன்னான்னு சொல்லுங்க பாப்போம். வாய்களை திறந்த அப்பாவுடைய நாமத்தை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். ஓ கைகளை உயர்த்தி சொல்லுவோம். செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. You are so lovable, Lord. You are majesty. You are our everything, O Lord. நீர் எங்கள் மத்தியில இருக்கிறதுக்காக நன்றி. எத்தனை பேர் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து துதிக்கிறீங்க? உங்கள் இடம் முழுவதும் தேவனுடைய மகிமையினால நிறைந்திருக்கட்டும். ஒரு ஷெக்கினா மகிமையின் வாசனை உங்கள் மத்தியில வெளிப்படட்டும். உங்களை பலப்படுத்துகிற மேகம் உங்கள் மத்தியில இறங்கி வருகிறதை நீங்கள் பார்க்கணும். யெகோவா ரஃபா தம்முடைய சுகத்தினாலே உங்களை விடுதலை செய்கிறதை உங்களுடைய கண்கள் பார்க்கணும். நீர் செயல்களில் வல்லவர் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும். உண்மையாய் உம்மை நேசிக்க துதிக்க தேவன் எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக.
எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக நன்றி. அழகுள்ளவராய், பூர்ண அழகுள்ளவராய், எப்பொழுதும் எங்கள் மத்தியில் இருந்து எங்களை நடத்துவீராக. We bow before you, Lord. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. இந்த காலை வேளையில் நாம் டிசம்பர் 1ஆம் தேதியாக இருக்கிறபடினாலே கொஞ்ச நேரம் ஜெபித்தோம். இப்பொழுது இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உலகமெங்கிலும் நடக்கிற எல்லா சபை அவுட்ரீச்சையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. டிசம்பர் மாதம் எப்பொழுதும் ரொம்ப ஓப்பனாக மக்கள் காஸ்பல் கேட்கிறதற்கு இருப்பார்கள். சபைக்கு கூப்பிட்டா வருவாங்க, கூட்டத்துக்கு கூப்பிட்டா வருவாங்க. அதுவும் அந்த கிறிஸ்மஸ் வீக்கு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, ட்ரெமெண்டஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாரும் அதற்காக ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, உலகமெங்கிலும் உள்ள சபைகள் பண்டிகையை அவர்களுக்குள்ளேயே கொண்டாடி கொள்ளாமல், ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரும் சபையார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திருச்சபையும் ஆண்டவரே நான் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்லி ஈவெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணுகிறதும், ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அந்த எல்லா பிரயாசங்களும் எடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் பீகாரில் ஆனாலும் சரி, ஒடிஷாவில் ஆனாலும் சரி, ஆண்டவரே யூபியில் கடினமான சூழ்நிலைகள், பர்மாவில், மணிப்பூரில், ஆண்டவர் என்னென்ன இடத்துல நாங்கள் ஊழியம் செய்கிறோமோ, ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரீஸ் அந்த இடங்களில், சென்னையில் உள்ள சபையில், விழுப்புரத்தில், எல்லா இடத்துலையும் நல்ல ரிசல்ட்ஸை, நல்ல மாற்றத்தை, நல்ல ஆண்டவரே இம்பேக்டை, நிறைய சால்வேஷன்ஸை, நிறைய ரட்சிப்பை, நிறைய சுவிசேஷத்தினுடைய வல்லமையை ஆண்டவரை நீர் வெளிப்படுத்தி ரட்சிக்கிறதை நாங்கள் எல்லாரும் பார்க்க இன்னும் ஒரு விஷயம் எங்களுக்கு ஆண்டவரே, குறிப்பாக இதுவரைக்கும் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ள மற்றவர்களை நடத்தாத கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் ஆண்டவரை ஷேர் பண்ணி அவங்களுக்காக ஜெபித்து ரிசல்ட்டை பார்க்கிற ஒரு காரியத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிருபை செய்வீராக. எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்துவீராக. வெட்கப்படாமல் சபைக்கு மற்றவர்களை அழைக்க, வெட்கப்படாமல் காஸ்பல் சொல்ல, சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன் என்று பவுல் சொல்கிறாரே ரோமர் 1. ஆண்டவர் அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியர்கள், ஊழியங்கள், திருச்சபைகள் ஆண்டவரை பயந்து செய்யாமல் இருக்கக்கூடாது, கூச்சப்பட்டு செய்யாமல் இருக்கக்கூடாது, சோம்பேறித்தனத்தினாலே செய்யாமல் இருக்கக்கூடாது. ஆண்டவரை சுவிசேஷத்தை எல்லாரும் அறிவிக்கணும். அந்த அனுபவத்தை நாங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். நீர் கிருபை செய்வீராக. ஸ்ட்ரக்சர்டு ஆர்கனைஸ்டு இவாஞ்சலிஸ்டிக் எஃபர்ட்ஸ் எடுக்கப்படுகிற இடங்களில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. கேர் செல்ஸ், செல் குரூப்ஸ் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கிறிஸ்டியன் பிஸ்னஸ்மென் எல்லாம் ஆண்டவரே அவர்களால் முடிந்த அளவு அவருடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிற ஆட்களுக்கு ஏதாயிலும் ஒரு கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டை அரேஞ்ச் பண்ண கர்த்தர் கிருபை செய்வீராக. பீகாரில் நடக்கிற ஸ்கூல் கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனில் ஆண்டவர் பேரண்ட்ஸ்க்கெல்லாம் காஸ்பல் ஷேர் பண்ணுவதற்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வருஷம் நாங்கள் அதை செய்யும் பொழுது அதை ரொம்ப அழகாக செய்ய, அதை நேர்த்தியாக செய்ய, ஆண்டவரே அதன் மூலம் ஆண்டவரே காஸ்பல் தெளிவாக அறிவிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம், ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள்
இந்த ஆன்லைன் ப்ரோக்ராமில் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு 10 பேருக்கு, ஒரு 20 பேருக்கு இந்த கிறிஸ்மஸ் டைமில் ஆண்டவருடைய நாமத்தினால நன்மை செய்கிறதோ, அல்லது நீங்கள் ஒரு புதிய ஏற்பாடை கிஃப்டாக கொடுக்கிறதோ, அல்லது ஒரு காஸ்பல் புக்லெட்டை கிஃப்டாக கொடுக்கிறதோ, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஏதாவது தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் தீர்மானம் எடுத்து செயல்பட இந்த மாதத்தில் ஆண்டவரை இருக்கிற சூழ்நிலைகளை பயன்படுத்தி செய்ய கர்த்தர் கிருபை செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆசீர்வாத கிறிஸ்மஸ் என்ற புக்லெட்டு 1 கோடி பிரதிகள் முழு இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுகிற தமிழ் புக்லெட்ஸ், டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுகிற 1 கோடி தமிழ் புக்லெட்டு பிரிண்ட் பண்ணப்பட்டு ஆண்டவரே டிஸ்ட்ரிபியூஷன் ஆகி கொண்டிருக்கிறது. மற்ற மாநிலங்களில் வேறு மொழிகளிலும் ஆண்டவரே எஃபர்ட்ஸ் எடுக்கப்பட்டிருக்கிறது. இது போக ட்ராக்ஸ் அடிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல எஃபர்ட்ஸ் எடுக்கப்பட்டிருக்கிறதே. எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. bless every effort. ஒவ்வொரு எஃபர்ட்டையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மகிமையாய் 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 ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷ ஒளி பரவட்டும். ஆண்டவரே, பிரபஞ்சத்தின் அதிபதி மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்பதையும் நாங்கள் அறிகிறோம். இயேசுவின் நாமத்தினால அந்த தடைகள் எல்லாம் நீங்குவதாக, தடைகள் எல்லாம் நீங்குவதாக. ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். இஸ்ரவேல் தேசத்தில் நடக்கிற யுத்தத்தில் ஆண்டவரே, ஒரு பேச்சுவார்த்தை மூலம் ஒரு சீஸ்ஃபயர் உண்டாகி இருக்கிறதற்காக ஹெஸ்புல்லா தீவிரவாதிகளுக்கும் இஸ்ரவேல் இராணுவத்திற்கும் ஏற்பட்ட இந்த 60 நாள் யுத்தம் இல்லை என்ற ஒப்பந்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதில் இஸ்ரவேலுடைய கை ஓங்கி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, திருச்சபை தலைவர்கள் எல்லாரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். அடுத்த ஆண்டுக்கான பிளான்ஸை, ஆண்டவரே, செயல் திட்டங்களை வகுக்கிற எல்லா லீடர்ஸையும் உடைய அன்பு கரத்தில் கொடுக்கிறோம். லெட் தியர் பிளான்ஸ் லார்ட் பி ஃப்ரம் யூ. உம்மிடத்திலிருந்து வருகிற பிளான்ஸாக இருக்கட்டும். ஆண்டவரே, நெக்ஸ்ட் இயர்லேருந்து நாங்கள் இந்த விஷன் 2030 ஒரு கிரேட் இம்பெட்டஸை, ஒரு ப்ரோக்ரஸை, ஒரு ரேப்பிட், ஒரு காட் ஃபேக்டர் செயல்படுகிறதை, ஒரு காட் ஸ்பீடை நாங்கள் இதில் பார்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம். மிரக்கிள்ஸ், சூப்பர் நேச்சுரல் பிரேக் த்ரூஸு நிறைய வருவதாக. உமக்கு ஸ்தோத்திரம். உபத்திரவம், மற்ற இயற்கை சீற்றங்கள் ஆகிய காரியங்கள் வந்து ஆண்டவரே யாரையும் ஆண்டவரே அந்த ஸ்பீட்லேருந்து குறைக்கக்கூடாது. யாரையும் ஆண்டவரே விலகி போக செய்யக்கூடாது. பின்மாற்றத்தில் போகக்கூடாது. ஆண்டவரே, டஃப் சிச்சுவேஷன்ஸில் உறுதியாக இருக்கணும். கர்த்தர் நீர் செய்வீராக. செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise God. இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் என்ற பாடலை பாடுவோம். சாம் மோசஸ். ஜெபவேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. இந்த ஜெபவேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே.
ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன் எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன் உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன் எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன் நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என்னேசுவே போராடி ஜெபிக்கின்றேன் நாதா நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என்னேசுவே போராடி ஜெபிக்கின்றேன் நாதா எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன் எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன் எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே Praise God. Hallelujah. பிரியமானவர்களே, நாளையிலிருந்து நமக்கு லைவ் ப்ரோக்ராமில் இந்த மாதம் முழுவதும் கிறிஸ்டியன் கேரக்டர் டெவலப்மெண்ட், நம்முடைய வாழ்க்கையில் தெய்வீக சுபாவம் வளர்த்து கொள்ள, தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்த சுபாவ காரியங்களை மேற்கொள்ள என்ன செய்யணும் என்ற காரியத்தை வைத்து ஒரு தொடர் ஆரம்பிக்க இருக்கிறோம். உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து கொள்ள, நெக்ஸ்ட்டு இயற்குள்ளே போகிறதுக்கு முன்பதாக உங்களை நீங்களே சுத்திகரித்து கொள்ள, உங்களை நீங்களே சாங்டிஃபை பண்ணிக்கொள்ள நீங்கள் இந்த காரியத்தை விடாமல் பார்க்கும்படி நாளை தூங்குகிறது கிறிஸ்டியன் கேரக்டர் டாப்பிக்கு. அதில் நீங்கள் பங்கெடுக்கும்படி அன்போடு நான் ஞாபகப்படுத்துகிறேன். இப்போவும் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போகிறோம். இயற்கை, நேச்சுரல் லாஸ்ன்னு சில காரியம் இருக்கு இல்லையா, அது தேவனுடைய அற்புதத்திற்கு தடையாக இருக்கும். The true limiter of miracles is sometimes the reasoning. நம்முடைய லாஜிக்கல் மைண்டு, நம்முடைய சயின்ஸ் பேஸ்டு மைண்டு, இயற்கை விதிகளை அறிந்திருக்கிற நம்முடைய மூளை அறிவிற்கு
அற்புதங்கள் என்ற காரியத்திற்கு இடமளிக்காது. இதை புரிந்து கொள்ள இந்த செய்தி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நீங்கள் விளங்கிக் கொள்ள, அறிந்து கொள்ள, அந்த ரெஸ்ட்ரிக்டிங் ஃபோர்ஸை நீங்கள் விட்டு விலகணும். ஆமேன். மிரக்குலஸ் டிமென்ஷனுக்குள்ளே வருவதற்கு எக்ஸ்பிளைன் பண்ணுகிறேன் வித் இல்லஸ்ட்ரேஷன். பட் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசும். உம்முடைய வார்த்தை, உம்முடைய வசனம் விடுதலையோடு, ஜெயத்தோடு, ஆண்டவரே தெளிவோடு, வெளிப்பாடுகளோடு, யாவரும் புரிந்து கொள்ளக்கூடிய நடையில் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் வருவதாக பேசும். கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். வாழ்வின் உண்மையான சூழ்நிலைகள், அறிவு, தகவல் ஆகிய காரியங்கள் அற்புதத்திற்கு அநேக வேளைகளிலே தடையாக இருக்கக்கூடும். Listen to me very carefully. ரியாலிட்டி, நம்முடைய கண்களிலே நாம் பார்க்கிறதும், நாம் காதுகளில் கேட்கிறதும், நம்முடைய மூளை அறிவிலே ப்ராசஸ் ஆகிற லாஜிக்கல் காரியங்களும், ரீசன், ரியாலிட்டி ஆகிய காரியங்கள் வாழ்க்கையில் நமக்கு கண்களுக்கு தெரிகிறதான அந்த காரியங்கள், நம்முடைய மூளை அறிவிலே நாம் ப்ராசஸ் பண்ணி ஏற்றுக்கொள்ளுகிற காரியங்கள், நம்முடைய எஜுகேஷன், நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்முடைய எக்ஸ்போஷர், ஐ ரிப்பீட், நம்முடைய எஜுகேஷன், நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்முடைய எக்ஸ்போஷர், நம்முடைய படிப்பு, நம்முடைய அறிவு, நம்முடைய அனுபவம், நமக்கு இருக்கிற அந்த மூளையிலே தோன்றுகிற எண்ணங்கள், ரீசன்ஸ், ரியாலிட்டிஸ், இவைகளெல்லாம் அற்புதங்களை நாம் வாழ்க்கையிலே அனுபவிப்பதற்கு தடையாக வருகிற காரியங்கள். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த முழுமைக்குள்ள நாம் நுழைவதற்கு ஆண்டவருடைய உதவி, ஒத்தாசை நமக்கு தேவை. அவருடைய அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த ஆக்கக்கூறு நமக்கு தேவை. We need the supernatural factor to kick in to be able to fulfill all that God has for us in life. இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய பல காரியங்களில் ஒரு காரியம் தி ஃபேக்ட், தி ரீசன், தி நாலேஜ். நான் சொல்லுகிறது புரிகிறதா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அனுபவிப்பதற்கு நமக்கு தேவையான புதுப்பிக்கப்பட்ட சிந்தை, ரினியூடு மைண்ட் செட். வாழ்வின் உண்மையான சூழ்நிலைகள் அநேக வேளைகளிலே நமக்கு அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கும். ரியாலிட்டிஸ் லிமிட், லாஜிக் லிமிட்ஸ், ரீசன் லிமிட்ஸ். Because all these will only go to the maximum level of science and law of nature. விஞ்ஞானம், இயற்கை விதிகள் ஆகிய காரியங்களுக்கு உட்பட்ட காரியங்கள் தான் இவைகள் எல்லாம். நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களையும் யோசிக்கிறோம் என்றால், if we want to see and include the supernatural, the miraculous into our life, then we need to look beyond reason. We need to move into revelation. We need to move beyond
just learned knowledge. We should embrace revelatory knowledge. நம்முடைய கல்வி அனுபவம், our education, our experience, அதை மட்டும் நாம் சார்ந்திருந்தால் நாம் தேவன் செய்ய விரும்புகிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸை அனுபவிக்க முடியாது. Therefore, we have to break free from reason, break free from reality, break free from facts, break free from law of nature, if we want to embrace the supernatural. Amen. So இதைத்தான் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆண்டவர் கொடுத்திருக்கிற தரிசனம் பெரிய தரிசனம். The vision before us is huge. It is a national vision. இது தேசிய அளவிலான ஒரு தரிசனம். இது நம்முடைய மூளை அறிவிலே நமக்கு இருக்கிறதான லாஜிக்கல் அந்த சென்ஸ்ல நமக்கு இருக்கிற அந்த ரீசனிங் எபிலிட்டியோட மட்டும் நம்ம இதை செய்ய நினைத்தால் இது நிறைவேறாது. We have to step into another realm, இன்னொரு நிலைக்குள்ள, ஆவிக்குரிய மண்டலத்திற்குள்ள நாம் பிரவேசிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 18 வசனம். 2 Corinthians chapter 4 and verse 18. காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்க வேண்டும். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நம்முடைய கண்கள் எதை பார்க்கும்? காணக்கூடிய காரியங்களை தான் பார்க்கும். அவைகள் அநித்தியமானவைகளாம் பவுல் சொல்லுகிறார். காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நாம் நோக்கி இருக்க வேண்டும். In English, let me read it for you. So, Paul says, we fix our eyes not on what is seen, but on what is unseen. For what is seen is temporary, but what is seen, what is not seen, is eternal. Reality is what you can see. Reality is that which is governed by science and natural law. விஞ்ஞானம் இயற்கை விதிமுறைகளுக்கு உட்பட்டது. நாம் காண்கிற, கண்களை திறந்து பார்க்கிற, காதுகளை திறந்து கேட்கிற காரியங்கள். இங்க பாருங்க, என் முன்னால ஒரு கேமரா இருக்குது. அது காணக்கூடியவை. தட் இஸ் டெம்பரரி. நான் இப்ப இங்க ஒரு புல்பிட், பிரசங்க பீடம், அது எனக்கு முன்பதாக இருக்கிறது. அது என்னால் பார்க்க முடிகிறது. அவைகள் அநித்தியமானவைகள். எனக்கு முன்பதாக ஒரு லேப்டாப் இருக்கிறது. நான் பார்க்கக்கூடிய ஒன்று. என் கண்களுக்கு அது தெரிகிறது. அவைகள் அநித்தியமானவைகள். பக்கத்தில் ஒரு கீபோர்டை நான் பார்க்கிறேன். அநித்தியமானது. நான் அநேக மக்களை பார்க்கிறேன். காணக்கூடியவைகள் அநித்தியமானவைகள். We don't last forever. நாம் பார்க்கிற சரீரம் எப்பொழுதும் இருக்க போவது இல்லை. காணப்படும் மனிதனின் வாழ்க்கை டெம்பரரி. As long as it can be seen, it is not permanent. It is temporary. உலகத்தின் ஐஸ்வர்யம் நிரந்தரம் அல்ல. லேண்ட், ரியல் எஸ்டேட்,
நீங்க பார்க்கிற எல்லா 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இட் இஸ் டெம்பரல். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக சத்தியம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பல ஆயிரம் பேர் ஒர்க் பண்ண ஒரு ஐடி கம்பெனி. அந்த ஓனரை, பிசினஸ் மேனை பார்க்கிறதற்கு அப்பொழுது பிரசிடென்டாக இருந்த பில் கிளின்டன் யூஸ்ட் டு கம். மிஸ்டர் ராமலிங்கம் ராஜு. பட் உங்களுக்கு தெரியும் அவருடைய எண்டு. He ended up in jail. Stock markets fail. They crash. Land value decreases. Economy collapses. காண்கிறவைகள் நிரந்தரமில்லாதவை, காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். நீங்கள் இதை கேட்கும் பொழுது சிலர் குழம்பி போயிருக்கிறீர்கள். இப்பொழுது கீப் லிசனிங், யூ வில் பிகின் டு அண்டர்ஸ்டாண்ட். மனிதனுக்கு, ஒரு மனிதன் என்று சொன்னால், இப்ப என்னை எடுத்துக்கொண்டால் அல்லது உங்களை எடுத்துக்கொண்டால், நமக்கு ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற 3 காரியங்கள் உண்டு. எதை நீங்கள் பார்க்கிறீர்கள்? What do you see? You see the body, correct? This body is not permanent. It is temporary. ஆனால் நீங்கள் காணக்கூடாத இன்னும் 2 காரியம் இருக்கிறதே. எது? ஆத்துமா. எது? உங்க ஆவி. அது நிரந்தரமானது. அது நிரந்தரமானது. நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம். நம்முடைய ஆவி ஒரு பக்கம் இருக்கிறது, நம்முடைய சரீரம் ஒரு பக்கம் இருக்கிறது, இடையில ஆத்துமா இருக்கிறது. இந்த ஆவிதான் தேவன் ஆவியாயிருக்கிறார். அந்த தேவனோடு தொடர்பு கொள்ளுகிற ஒரு பகுதி. சரீரம் என்பது 5 புலன்களை கொண்டது, the 5 senses. இப்ப இடையில ஆத்துமா இருக்கிறது. இது என்னது? ஆத்துமா. ஆத்துமா என்பது நம்முடைய மனது, the mind, the thinking faculty, நம்முடைய emotions, the feeling faculty, நம்முடைய உணர்வுகள். 3வது நாம் தீர்மானிக்கக்கூடிய அந்த எபிலிட்டி இருக்கிறதே, சித்தம். நாம் தீர்மானிக்கக்கூடிய the choice நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே. நாம் தெரிந்து கொள்ளும் தன்மையோடு படைக்கப்பட்டோமே. ஒரு ரோபோவாக, ஒரு இயந்திர மனிதனாக படைக்கப்படாமல் நாம் தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்களாய் படைக்கப்பட்டோமே. அது இந்த 3ம் உள்ளடங்குகிறது தான் ஆத்துமா. மைண்ட், இமோஷன்ஸ், வில். மனது, உணர்வு, தீர்மானிக்கிற பகுதி. பாருங்க, ஆவி, சரீரம் 2 முனையில இருக்கிறது, நடுவுல ஆத்துமா இருக்கிறது. இந்த ஆத்துமா எந்த அளவுக்கு கண்டிஷன் ஆகி இருக்கிறதோ அந்த பக்கம் சாஞ்சிரும். இப்ப நல்லா நீங்க கண்களில் பார்க்கிறதையும் காதுகளில் கேட்கிறதையுமே நீங்கள் ரொம்ப அதிகமாக யோசித்துக் கொண்டு இருந்தால் அந்த பக்கம் உங்க ஆத்துமா சாய்ந்தால், உங்களது சிந்தனை, உங்களுடைய உணர்வுகள் அதிலேயே சார்ந்திருந்தால் சரீர பக்கமாக இழுத்துரும். ஆனால் சரீர காரியத்தை பலவீனப்படுத்தி உபவாசம் இருந்து நீங்க ஆவியின் மனிதனாகிய அந்த மனிதனை நீங்கள் உபவாசத்துல, ஜெபத்துல, வேத வசனத்துல நீங்க தேவனோட கனெக்ட் பண்றதுலயே கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆத்துமா இந்த பக்கம் சாயும். பூமியிலே இருக்கும் பொழுது நமக்கு இந்த சரீரம் இருக்கிறது. தேவனோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் ரட்சிப்பு என்ற காரியத்தின் மூலம் நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் பிறக்கும் பொழுது ஆண்டவரோடு தொடர்பு கொள்கிற பகுதி இருக்கிறது. இதை வளர்க்க போகிறோமா அல்லது இதை வளர்க்க போகிறோமா?
என்பது முக்கியம். Depending how we tune our soul, we will be either spiritual or natural. நாம் இயற்கை மனிதனாக இருக்க போகிறோமா அல்லது ஆவிக்குரியவர்களாய் இருக்க போகிறோமா? நம்முடைய இடையிலே இருக்கிறதான அந்த ஆத்மாவை டியூன் பண்றதுல தான் இருக்குது. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. உன் ஆத்மா எப்படி இருக்கிறது அப்படித்தான் வாழ்க்கை இருக்கும். நீங்க ஒரு ஆவிக்குரிய நபர் சரீரத்திலே வாழுகிறீர்கள், அப்படியா? அல்லது நீங்கள் ஒரு இயற்கையான ஒரு நபர், அவ்வப்பொழுது ஆவிக்குரிய அனுபவங்களை உடையவர்களா? Listen carefully. Are you a natural being having some spiritual encounters and experiences, or are you a spiritual being living in a natural body? நான் ஒரு ஆவிக்குரியவன், அதுதான் ரியல். நான் இந்த சரீரத்தில் இப்ப இருக்கிறேன், but I am actually a spiritual person. God wants us to be spiritual beings living in natural bodies. Our body is temporal, that which is seen. Our spirit is permanent, our soul is permanent. Amen. நம்ம ஆவியின் மனிதனாக நாம் இருக்கிறோம். அது உங்களுக்கு தெளிவா புரிந்து அந்த ஓரியன்டேஷன்ல உங்க வாழ்க்கை இருந்தால், you will be experiencing the supernatural and the miraculous on a regular basis. உங்க வாழ்க்கை இப்படி ஆவிக்குரிய மனிதன், நான் சரீரத்திலே இருக்கிறேன் என்ற அந்த ஓரியன்டேஷன்ல நீங்கள் இருந்தால், இயற்கை விதிகளின்படி கட்டுப்பட்டு எப்பொழுதும் முடங்கி கிடக்க மாட்டீர்கள். நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் பிரகாசிப்பீர்கள், எழும்பி ஜொலிப்பீர்கள். நான் சொல்லுகிற எத்தனை பேருக்கு புரிகிறதோ இல்லையோ தெரியவில்லை. Let me try to explain. நான் இதை இன்னும் உங்களுக்கு உதாரணப்படுத்தி காட்டி விளக்கட்டும். லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் யவீரு என்ற ஒரு மனிதன் தன்னுடைய 12 வயது மகள் சுகவீனமாய் இருக்கிறாள் என்று சொல்லி இயேசுவினிடத்திலே வருகிறான். இயேசுவும் தனது அந்த ஜெபாலயத்திலே இருக்கிற ஜெபாலய தலைவனுடைய மகள் சுகவீனமாக இருக்கிறபடினாலே அவரும் போகிறார். போகிற வழியில 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, a woman with an issue of blood for 12 long years, right from the day that daughter of Jairus was born, this woman was in sickness. 12 years she was in sickness. 12-year-old baby is now sick. Jesus is going to heal her. Here on the way comes a 12-year sick woman. 12 வருடம் வியாதியாயிருந்த ஒருவள் குறுக்கிடுகிறாள். வந்து இயேசுடைய வஸ்திரத்தை தொடுகிறாள். அவள் சுகத்தை பெறுகிறாள். அப்பொழுது இயேசு கேட்டார், என்னை தொட்டது யார்? என்னை தொட்டது யார்? அப்பொழுது பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, என்ன கேள்வி இது? திரளான ஜனங்கள் நெருக்கி கொண்டிருக்கிறோம், எத்தனை பேர் உங்களை தொடுறாங்க? கண்களில் பார்க்கிற தொடுதலை தான் பேதுரு பார்த்தான். கண்ணு முன்னால ஒரு அற்புதத்தை மிஸ் பண்ணிட்டான். He is blinded to the miracle that has taken place right in front of his eyes, because all he could see was a natural touch. பார்க்கக்கூடிய தொடுதலை தான் அவனால் பார்க்க முடிந்தது. ஆவியின் மண்டலத்திலே நடக்கிற காரியங்களை பார்க்க முடியவில்லை. இந்த பெண் வந்து தொட்டாள்.
அது வெறும் பிசிக்கல் டச் கிடையாது. It was a touch of faith. And Jesus knew that miracle has taken place there for that woman. என்னை தொட்டது யார் என்று கேட்டார். இங்க பாருங்க, கண்களில் பார்க்கிறது not permanent. அது இயற்கை விதிகளுக்கு உட்பட்ட இல்லையா காரியம். There are many who are touching you, Master, Peter said, because he failed to see the difference between the touch of the woman and the other people's touch. It was different. Amen. அது லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் நடந்த ஸ்டோரி. ரியாலிட்டியை பார்த்த பேதுரு, beyond the reality, beyond what his eyes could see, he cannot see. பார்க்க முடியவில்லை. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் அந்த வலையை போட்டு திரளான மீன்களை பேதுரு பிடிக்கிறாரே அந்த சம்பவம். இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் கிடைக்கல. இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கிடைக்கல. அது ரியாலிட்டி. All night Peter toiled and there was no fish. And we cannot discount that fact. It was a fact. It was a reality. No fish was caught by Peter. அது ரியாலிட்டி. ஆனா இப்ப இயேசு பேசுகிறார், ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலைய போடு. அந்த இடத்துல பேதுருனுடைய ரியாக்ஷனை பாருங்க. Jesus, all night we toiled and we could not catch one single fish. Reality. But ஆனாலும் ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு ஆண்டவரே. ஆனாலும் 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 உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறோம் என்று போட்டான். திரளான மீன்களை பிடித்தான். I'm not saying deny reality. I'm not saying நீங்க உண்மை கண்களினால் பார்க்கிறது, காதுகளினால் கேட்கிறது ஆகிய காரியங்கள் எதுவுமே உண்மை இல்லை, மாயை என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது ஒரு பக்கம் இருக்க, அதை காட்டிலும் மேலான இன்னொரு வழி ஒன்று அவ்வப்பொழுது வாழ்க்கையிலே வரும் பொழுது அதை நான் எம்ப்ரேஸ் பண்ணுவேன். I will face reality, but I will embrace revelation. I will face reason, and when revelation comes, I will embrace that. Amen. Reality சொல்லுகிறது no fish. Revelation சொல்லுகிறது plenty of fish. ஆமென். மாபெரும் தரிசனத்திற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். God has called us for something very huge, very big. Can we finish this by 2030? 2030 செய்ய முடியுமா? சரி, 2033 வைத்துக்கொள்வோமே, இல்லை 2033 என்று வைத்துக் கொள்வோமே. இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டு உயிர்த்தெழுந்து சபை ஆரம்பிக்கப்பட்டு 2000 வருஷம் கவுண்ட் வருகிற 2033 என்று வைத்துக் கொள்வோமே. Still not many years left. Still not many years left for that also. எப்படிங்க சாத்தியம்? I know in the logical sense, in the reasoning level, நமக்கு அறிவு, நம்முடைய அனுபவம், நம்முடைய கடந்த கால வெற்றிகள் எல்லாவற்றையும் அசஸ் பண்ணி நீங்க ஈக்குவேஷன்ல வைத்து பார்த்தால், கிராஃப்ல வைத்து பார்த்தால், the trajectory may not necessarily lead us to the place where we want to be. But I believe if God has given this vision, தேவன் தரிசனத்தை கொடுத்தது உண்மை என்றால்,
தேவன் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல God's speed. That's what I say, God's speed. There is a devil's speed at the end times, but there is another one, God's speed. தேவனுடைய ஒரு அசுர வேகம், அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். திடீரென்று சடுதியிலே ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டது போல பெந்தேகோஸ்தே அனுபவத்திற்கு பிறகு அப்படிப்பட்டதான அனுபவங்களை தேவன் தம்முடைய உண்மையான மீதியான கூட்டத்திற்கு தருவார், நிரப்புவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that there is going to come an empowerment like we have never experienced before to do some mighty things for the glory of God. I'm trying to stir your faith for something big in God, because God has something big in store. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு மேலான காரியத்தை வைத்திருக்கிறார். ஆகவே உங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புவதற்காக நான் இவைகளை சொல்லுகிறேன். பைபிள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்கிறேன். Don't allow anything to limit you. Don't allow anything to hold you back from experiencing the miraculous. இயற்கைக்கு அப்பாற்பட்ட உன்னத அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கு தடையாகிய நம்முடைய மூளை அறிவும், நம்முடைய படிப்பும், நம்முடைய விஞ்ஞான விதிமுறைகளும் நம்மை இயற்கை வட்டத்திற்குள்ளேயே வைத்திருக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வட்டாரத்திற்குள்ளே நீங்கள் நுழைய வேண்டும் என்றால் நீங்கள் அதை கடந்து நிரந்தரமாய் இருக்கிற நித்தியத்தின் வேல்யூ உடைய காரியங்களுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். எகிப்தின் ராணுவம் பின்னாடி துரத்தி கொண்டு வருகிறது. முன்னால செங்கடல் இருக்கிறது. சாத்தியமே இல்லை தப்புவதற்கு. எகிப்தின் ராணுவத்தோடு கண்டிப்பாக சண்டை போட முடியாது. அப்படிப்பட்ட காரியம்தான் ரியாலிட்டியை மட்டும் பார்த்தவர்கள் பயந்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் ரியாலிட்டியை கடந்து யுத்தம் என்னுடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை நீங்கள் காணுவது இல்லை என்று ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? அதை எம்ப்ரேஸ் பண்ணால் தெரியுமா மோசே? That split the Red Sea, that caused the miracle. Amen. Hallelujah. யோசபாத்தும் அவனுடைய சேனையும் ரியாலிட்டி என்ன போய் சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட, ரியாலிட்டி இதுதான் ஆண்டவரே, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக நிற்க எனக்கு பலன் இல்லை, என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. My logical mind says defeat, run. என்னுடைய இயற்கை மூளை சொல்லுகிறது தோற்று போனாய், முடிந்தால் ஓடிவிடு, ஒளிந்துக்கொள். ஆண்டவரே, எனக்கு இருக்கிற இந்த பலன் போதாது, எனக்கு இருக்கிற இந்த மூளை அறிவு என்ன செய்யணும்னு எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியல. ஆகிலும் என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. நீர் எங்களுக்கு இந்த காரியத்தை செய்ய மாட்டீரோ என்று யோசபாத் ஜெபிக்கிறான். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில். Yes, I face reality, God, but I want to experience the revelatory thing. Amen. God will fight. நான் யுத்தம் செய்வேன் என்று ஆண்டவர் அங்கேயும் சொன்னார். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் சொன்ன அதே தேவன் 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்திலும் அதே காரியத்தை சொல்லி அவர்களுக்கு ஜெயத்துக்குள்ளே நடத்துகிறார். யோசேப்பு ஸ்லேவ், அடிமை எகிப்துல. ரியாலிட்டி என்ன? நோ சாலரி. இயற்கை கூற்று என்ன? சம்பளம் இல்ல, தப்பிக்க முடியாது, எதிர்காலம் இல்ல, என்ன வித்துட்டானுங்க. அதுதான் ரியாலிட்டி. ஆனால் ரெவலேஷன் என்ன தெரியுமா? God will exalt you. சகோதர நடுவிலே உன்னை நான் உயர்த்துவேன். ஆமென். மற்றவர்கள் உன்னை பணிந்து கொள்வார்கள். உன்னுடைய கதிர்கள் உயர ஓங்கி நிற்கும்.
கர்த்தருடைய வார்த்தை, ரெவலேஷன். ஆமென். வனாந்திரத்தில் ஆகாரம் கிடைக்குமா? கிடைக்காது. ரியாலிட்டி, நோ ஃபுட். ரெவலேஷன், டெய்லி மன்னா வானத்திலிருந்து வரும். நான் சொல்லுகிறது புரியுதா உங்களுக்கு? I'm giving you as many examples as I can. என்னால முடிந்த அளவுக்கு உதாரணங்களை கொடுத்து உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக, எனக்கு உதவி செய்வாராக. Because God wants to do the miraculous, God wants to do the supernatural, God wants us to experience the things that breaks the odds and the obstacles of nature, which hinders us from experiencing the supernatural. நாகமான் குஷ்டரோகி அங்கே இந்த தண்ணீர்ல முங்கி எழுந்திரு என்று தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, எங்க ஊர்ல வேற இதை விட சிறந்த நதிகள் இருக்கிறது சார். நதியை பத்தி மேட்டர் இல்லை சார், இது ஸ்பிரிச்சுவல் மேட்டர் சார். தீர்க்கதரிசி சொல்ற வார்த்தைக்கு கேளுங்க சார், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க சார். It is not about the river, it's not about the water, it's not about going inside the water and coming out, it's about obeying God's word. Amen. Reality. வேற என்னமோ சொல்லுகிறான், ஆனால் ரெவலேஷன், obey, மிரக்கல் நடக்குது. ஆமென். வாழ்வின் உண்மைகள், வாழ்வின் விஞ்ஞான விதிமுறைகள், உங்களுடைய மாம்ச கண்களிலே பார்க்கக்கூடிய காரியங்கள், உங்கள் படிப்பு மூளை அறிவிலே தெரிந்த காரியங்கள் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு தடையாக இருக்கக்கூடும். கடந்து பாருங்கள். லுக் பியாண்ட். ரியாலிட்டிங்கிறது உண்மை அல்ல. ஒவ்வொரு காலத்திற்கும் ரியாலிட்டிங்கிறது மாறும். 100 வருஷத்துக்கு முன்னால ஆகாயத்துல பறக்கிறது என்பது ரியாலிட்டி கிடையாது. பறவைகள் தான் பறக்கும், மனிதன் பறப்பது இல்லை என்பது ரியாலிட்டி. அன்றைக்கு தூர தேசம் போகணுமா ட்ரெயின்ல போ, தூர தேசத்துக்கு போகணுமா நீ கப்பல் வழியா போ, ரோடு வழியா கார்ல போ. இதுதான் ரியாலிட்டி. ஆனால் ரைட் பிரதர்ஸ் என்று சொல்லக்கூடிய 2 சகோதரர்கள், they explored flying. அந்த காலத்துல மனிதன் பறப்பார் என்று சொன்னால் people thought it was crazy. People thought the reality is only birds can fly. See, reality is so relative. அந்த காலத்துல அதான் ரியாலிட்டி. என்ன தெரியுமா? what goes up comes down was reality. law of gravity, புவியீர்ப்பு சக்தி. எதையாவது மேலே போட்டா கீழே தான் வரும். அது எப்படி மேலேயே இருக்கும், அது எப்படி மேலேயே பறக்கும், அது எப்படி மேலேயே மூவ் பண்ணும். இன்றைக்கு ரியாலிட்டி என்ன தெரியுமா? you can take a flight and go. law of gravity என்ற இயற்கை விதிமுறை மீறப்பட்டு மேலான பிரமாணம் என்ற ஒன்று இன்றைக்கு ஆளுகிறது. ஒவ்வொரு முறை மேல விமானம் பறக்கும் பொழுதும் law of gravityக்கு ஒரு இழுக்கு, புவியீர்ப்பு சக்திக்கு ஒரு இழுக்கு. Reality is based on human knowledge, experience and money. Money sometimes can be the limiter. பணம் ஒரு வரையறையாக இருக்கலாம், ரியாலிட்டியாக இருக்கலாம். என்னால நானு ஃப்ளைட்ல போக முடியாது, நானு ட்ரெயின்ல தான் போக முடியும். அது என்னது? ரியாலிட்டி. இங்க பாருங்க, நான் ரியாலிட்டியை விட்டு ஓடுங்கன்னு சொல்லல. கர்த்தர் ரெவலேஷன் என்ற ஒரு காரியத்தை கொடுக்கிற வரைக்கும் ரியாலிட்டிங்கிற உலகத்துல தான் நீங்க இருக்கணும். புரியுதா? அதர்வைஸ் யூ வில் லுக் idiotic. You will be doing stupid things.
நீங்க வெளிப்பாடு என்ற ஒன்று இல்லாத காலத்துல, தேவனுடைய மேலான பிரமாணம் என்று ஒன்று உங்களுக்கு இல்லாத காலகட்டத்தில் இயற்கை விதிகளுக்கு உட்பட்டுத்தான் நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் அப்படி இல்லாவிட்டால் தான் முட்டாள்தனமாக நீங்கள் காரியங்களை செய்வீர்கள். ஆனால் வெளிப்பாடு என்ற ஒரு காரியம் வந்தவுடனே இந்த ரீசனுங்கிறதே ஒரு முட்டாள்தனமாக இருக்கும். நான் சொல்லுகிறது புரிகிறதா? Because you have stepped into another realm. புருனை நாட்டு சுல்தான் எங்க போனாலும் வீட்டு மாடிக்கு போயிட்டு ஹெலிகாப்டர்ல பறந்து தூரதேசத்திற்கு போகிறதா இருந்தா அங்கிருந்து ஏரோப்ளேன் இருக்கும், ஏர்போர்ட்ல அவருடைய விமானம் எடுத்துக்கொண்டு போவார். அது அவருக்கு ரியாலிட்டி. பட் எனக்கு அது ரியாலிட்டி இல்லை, உங்களுக்கு அது ரியாலிட்டி இல்லை. புரிகிறதா? ஸோ ரியாலிட்டி இஸ் நாட் ஃபிக்ஸ்ட். உங்களுக்கு இருக்கிற சூழலை பொறுத்து ரியாலிட்டி வேரியேஷனுக்குள்ள வருகிறது. சில கிறிஸ்டியன் பிரீச்சர்ஸே கூட இல்லையா பர்சனல் ஜெட் வச்சிருக்கிறாங்க. ஜாய்ஸ் மேயர் ஹேட் a private jet. அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் யார்? இவர் போன் இன்வென்ட் பண்ணவர். அதற்கு முன்பதாக, அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பதாக, நம்ம குரல் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் தாங்க பேச முடியும். உங்க குரலை நீங்க எந்த அளவுக்கு உயர்த்தி பேசுறீங்களோ, அது எந்த அளவு தூரம் போகுமோ, டிராவல் பண்ணுமோ, அது வரைக்கும் தான் உங்களுடைய வாய்ஸ் கேட்கும். இன்னொரு பட்டணத்துல, இன்னொரு தேசத்துல கேட்காது. பக்கத்து நேபர்ஹுட் கூட கேட்காது. அது ரியாலிட்டி. இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்த இடத்துல, காலத்துல இந்த பெல் நம்முடைய வாய்ஸை ஒரு வயருக்குள்ள, வயர்லெஸ் காரியத்திற்குள்ள கூட நம்ம இன்றைக்கு அனுப்பி இல்லையா, ஸ்பேஸ்க்குள்ள அனுப்பி அதை இன்னொரு நாட்டில் 3000 கிலோமீட்டர், 5000 கிலோமீட்டர், 10,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்க இடத்துல அவங்க அந்த இடத்துல அந்த வயர்லெஸ் என்வாயர்மெண்ட்ல அவங்க அந்த காரியத்தை எடுக்க முடியும், ப்ரோக்ராம் பண்ணி. சொல்றது புரிகிறதா? we have come to that place. இது நமக்கு ரியாலிட்டி இன்னைக்கு, செல்போன் வேர்ல்டு. புரியுதா? இதை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி பாருங்க. So reality keeps changing. நம்முடைய மூளை அறிவு, விஞ்ஞானம், அதனுடைய வளர்ச்சி, இன்வென்ஷன், அதை பேஸ் பண்ணி நம்முடைய ரியாலிட்டி இருக்கிறது. ஆனால் எந்த காலகட்டத்திலும், எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்த ஒரு காலகட்டத்திலும் அதை கடந்த ஒரு அற்புதத்தின் காரியத்தை என் தேவன் செய்ய முடியும். பணத்தை குறித்த ஒரு மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்கு. நம்முடைய திறமைகளை குறித்த மைண்ட் செட் இருக்குது. என்னால் இதெல்லாம் செய்ய முடியாதுங்க, அவ்வளோ படிக்கலைங்க, நான் ஒரு உமன் தாங்க, என்னால் முடியாதுங்க, நான் சின்ன பையன் தாங்க, எனக்கு வயசாயிருச்சுங்க. See, all these are realities of life which can limit you. நான் அழகா இல்லை, எனக்கு பேச்சு வராது, எனக்கு இந்த மொழி தெரியாது. See, you keep talking about your education, your environment, your experience, your ability, all in the natural. நான் சொல்றது புரியுதா? ஆனால் தேவன் அதை கடந்து செய்வார் என்பதை விசுவாசிக்கிற ஒரு நிலைக்கு உங்களை நான் அழைக்கிறேன். இந்த செய்தியின் மூலம் may I pull you from reality into the mode of revelation. Hear God and believe and experience the miraculous. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள். ஆமென். biblical sense, வேத வசனத்தின் அந்த வெளிச்சத்திலே வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஆமென். படத்தை நீங்கள் பார்க்கிற விதமோ, வாய்ப்புகளை பார்க்கிற விதமோ, ஒரு டாஸ்கை நீங்கள் பார்க்கிற விதமோ,
எல்லாம் ரியாலிட்டி என்ற காரியத்திற்குள்ள மட்டும் நீங்க இருந்தீங்கன்னா, ஃபேக்ட் என்ற காரியத்துல மட்டும் இருந்தீங்கன்னா, ரீசனுங்கிற காரியத்துல மட்டும் இருந்தீங்கன்னா, மிரக்கலுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. அதற்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். ஆனால் லிமிட்லெஸ் ரெல்முக்குள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆமென். இதுவரைக்கும் ஒரு காவா கூட நான் பழக்கல. எப்படி நான் செங்கடலை புழக்க போறேன்? ஒரு சின்ன ஒரு ரிவரை கூட நான் புழக்கல. வீட்டு பின்னாடி உள்ள கிணால நான் பழக்கல. எப்படி நான் செங்கடலை புழக்க முடியும்? இதுவரை நான் ஒரு ஸ்விம்மிங் பூல்ல கூட மேல நடக்கல. ஒரு சின்ன ஒரு ஏரியில கூட மேல நடக்கல. ஐயோ, இந்த கொந்தளிக்கிற கடல்ல நான் மேல நடக்கணுமா? இல்லையே இல்லையே, அனுபவத்தை பேசல. அங்கே ரியாலிட்டி, நேச்சுரல் லா எதையும் பேசல. ஆண்டவர் சொன்னாரு வான்னு, இறங்கிட்டாரு பேதுரு. ஆமென். God wants you and me to step out of our boat and step into the realm of obedience to God's word and experience the supernatural. Amen. யாரு நினைச்சது ஒரு சின்ன அறைக்குள்ள இருந்து பேசினால் அப்படியே முழு உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரே நேரத்தில் கேட்கக்கூடிய அளவிற்கு பேச முடியும் என்று? 4 மாவடி என்ற ஒரு இடத்திலிருந்து ஒருவர் ஒரு கிராமத்தில் பேசுகிறார். முழு உலகத்தில் 160 நாடுகளில் இருக்கிற மக்கள் அதே நேரத்தில் ரியல் டைம்ல கேட்கிறார்கள். யார் நினைத்தது இதெல்லாம் சாத்தியம் என்று? ஒரு 25-30 years back. Amen. There is a spiritual dimension to everything. There is a spiritual dimension to money. There is a spiritual dimension to everything in life. அந்த பார்வை நமக்கு தேவை. Let us break free from reality restrictions and restraints and move forward in revelation. என்னை பொறுத்த வரைக்கும் தேசத்துல தேவன் ஏதோ ஒரு காரியத்தை இந்த நாட்களிலே செய்ய விரும்புகிறார். I believe in this end time God is about to do something in India, something even in the nations of the world, something in the city and the region, district that you are living in. நீங்கள் வாழுகிற பட்டணத்துல, நீங்கள் வாழுகிற மாவட்டத்துல, நீங்கள் குடியிருக்கிற தேசத்துல, நீங்கள் வாழுகிற எல்லைகள்ல, வீட்டமைப்பு பகுதியில் தேவன் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். God wants to do something. பாஸ்டர், எனக்கு அதற்கு வேண்டிய பணம் இல்லை, எனக்கு அதற்கு வேண்டிய படிப்பு இல்லை, அதெல்லாம் செய்வதற்கு எனக்கு வேண்டிய மூளை இல்லை, தாளந்து இல்லை. ஓ ஜீசஸ், ஹெல்ப் அஸ் லார்ட். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். கேட்டுருங்க, ஆண்டவரே உதவி செய்யும். God is going to help us. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சத்துவத்தை கொடுத்து, ஆண்டவரே வீட்டிலே யாரும் மதிக்க மாட்டாங்க, ஆண்டவரே வீட்டிலே யாரும் மதிக்க மாட்டாங்க, ஆண்டவரே. கிதியோன் சொல்றான், என் கோத்திரம் சின்ன கோத்திரம், எப்பா நான் உன்னை எப்படி பார்க்கிறேன்னு பாருப்பா, பராக்கிரமசாலிப்பா நீ, யூ ஆர் அ மைட்டி மேன் ஆஃப் வேலர். என்ன ஆண்டவரே யாரை சொல்றீங்க? பின்னாடி திரும்பி பார்க்கறான். இல்லடா உன்னதாண்டா சொல்றேன், உனக்கு இருக்கிற பலத்தோட போ, உனக்கு இருக்கிற பலத்தோட போ. கோ வித் யுவர் ஸ்ட்ரெங்த். I am with you. நான் அனுப்புகிறேன், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? மீதியானியர்களை முறியடித்தார். Are you there? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? God wants us to step into that kind of realm. இரவெல்லாம் ட்ரை பண்ண ஆண்டவரே, ஒன்றும் கிடைக்கல, அது ரியாலிட்டி ஆண்டவரே. ஆனா நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருங்க, அந்த வார்த்தையின்படி போடுறேன், திரளான மீன்கள் கிடைக்கும். ஆண்டவரே, எகிப்து ராணுவத்தை பார்த்து பயப்படுறேன், ஆனா நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருங்க, யுத்தம் என்னுடைய இதுன்னு நம்பிடுறேன், அற்புதம் செஞ்சாவது என்ன அக்கறை சேர்த்துருவீங்க. நீங்க வான்னு சொல்லுங்க, போட்டை விட்டு இறங்கிடுறேன் ஆண்டவரே.
நீங்க சொல்லுங்க, நான் கீழ்ப்படிஞ்சு வலைய போட்டுறேன். ஆண்டவர் சொல்றாரா, இந்த யோர்தான்ல முங்கி எழுந்திருக்கிறேன். அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படி செய்யுங்கள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படி செய்யுங்கள். You will break free from the reality, restrictions and restraints of life. ஆமென். ஒரு தெய்வீக பார்வையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். I believe, நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாட்கள்ல ஆர்கானிக் மிரக்கிள்ஸ் நடக்க போகிறது. அது என்னது ஆர்கானிக் மிரக்கிள்ஸ்? கிரியேட்டிவ் மிரக்கிள்ஸ். உங்களுக்கு உள்ள ஏதோ ஒரு உறுப்பு ஃபெயிலியர் ஆயிருச்சு, அந்த உறுப்பையே கூட ஆபரேஷன் பண்ணி கூட எடுத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒரு புதிய உறுப்பை கொடுக்க முடியும். அப்படிப்பட்டதான நியூ ஆர்கன் மிரக்கிள், கிரியேட்டிவ் மிரக்கிள்ஸ் நான் பார்க்க போகிறேன் என்று நான் விசுவாசிக்கிற இந்த கடைசி காலத்தில். I believe we are going to step into a realm where, wow, people will say, how did that happen? It defies any medical science என்று அவர்கள் சொல்லுவார்கள். விஞ்ஞானம் ஆச்சரியமாய் பார்க்கிற அற்புதங்களை என் தேவன் செய்ய விரும்புகிறார். கோடாரி எப்படிங்க மிதக்கும்? கோடாரி இரும்புங்க, அது எப்படிங்க மிதக்கும்? இரும்பு மிதக்கும். மிரக்கல். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கூர்முனையை இழந்திருக்கிற தம்பி, கூர்முனையை இழந்து இருக்கிற தங்கச்சி, கூர்மையை இழந்திருக்கிற ஊழியனை கவனிங்க. ஆண்டவர்கிட்ட வா, எங்கே கூர்முனையை இழந்தேன் என்று சொல், அந்த கூர்முனையை திருப்பி தருவார். He will give you, even if it takes a miracle. Amen. Come back stronger with your cutting edge. You have lost your cutting edge. Some of you have lost your cutting edge. உங்கள் கூர்முனையை இழந்திருக்கிறீர்கள். God is going to restore it. அவர் செய்வார். Come to him. Amen. Praise God. வேர்ல்ட் விஷன் என்ற ஒரு ஊழிய ஸ்தாபனத்தில் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டது. அங்கே உள்ளவங்களாம் சொன்னாங்க, சான்ஸே இல்லை, என்ன படிச்சிருக்கான் இவன்? நான் 10th தான் படிச்சிருந்தேன், பாலிடெக்னிக் இன்கம்ப்ளீட். பிரதர் பாஸ்டர், MA சோஷியல் ஒர்க் பாஸ்டர், MSW பாஸ்டர், மாஸ்டர்ஸ் இன் சோஷியல் ஒர்க் பாஸ்டர். MA சோஷியல் ஒர்க் ஆர் MSW இருக்கணும் இந்த வேலைக்கு, ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு. எங்க பாஸ்டர் சொன்னாரு, MA சோஷியல் ஒர்க்கு படிச்சவன் என்ன செய்வான், MSW படிச்சவன் என்ன செய்வான், அதை இவன் செய்வான். ஒரு 4 மாசம் பாருங்க, அதுக்கப்புறம் பேசுவோன்ட்டாரு. வேற வழி இல்லாம, பிகாஸ் the church was the partner agency, they have had many questions and they had their reservations. But because the partnering church was very strong in the proposal, they had no choice but to say yes. என்னை எடுத்தார்கள். I was appointed. I ended up being there for 2.5-3 years as a project manager. Finally, I resigned because I was going into the church planting call. But I did the work. To many people's surprise, God's ability, God-given grace. ரியாலிட்டி என்ன? 9ஆம் கிளாஸ் ஃபெயில் நானு. இன்றைக்கு ஆண்டவர் பாருங்க, 5 ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கிறோம், 6வது ஸ்கூல் ஆரம்பிக்க போறோம். எஜுகேஷனல் லிஸ்ட், பைபிள் ஸ்கூல் நடத்துறோம். I am graduating more than 250 students every year in at least 5 or 6 centers. 9th fail. Divine enablement, God's grace. அதான் பவுல் சொல்றாரு, நானே நிறைய வேலை செய்யற எல்லாத்த விட ஆகிலும் நானல்ல தேவ கிருபைன்னு 1 கொரிந்தியர் 15:10 சொல்றாரு. என் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு நான் கஷ்டப்பட்டேன், அவமானப்பட்டேன், விரும்பினதை வாங்கி சாப்பிட முடியாத நிலையில இருந்தேன். ஆசைப்பட்ட ஒரு பொருளை வாங்க முடியாது, விரும்பினதை சாப்பிட முடியாது. ஸ்கூல் யூனிஃபார்மும் கிழிஞ்சு போன யூனிஃபார்மு, கிழிஞ்சு போன ஷூ, நஞ்சு போன யூனிஃபார்ம்,
பேக்ல எல்லாம் பேச்சஸ். I have been through all of that. Today நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறதற்கு என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். I have broken free from reality and what you call reality restraints, and I have learned to enjoy the blessings of God. தேவனுடைய ஆசீர்வாத எல்லைக்குள்ளே விசுவாசத்தோடு அந்த பயணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்றைக்கு பல ஆயிரம் பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதற்கு தேவன் பயன்படுத்துகிறார். ரிலீஃப் ஒர்க் என்று சொல்லி மணிப்பூர்ல கொடுத்து கொண்டே இருக்கிறோம். டெல்லியில கொடுக்கிறோம், சென்னையில கொடுக்கிறோம், மணிப்பூர்ல கொடுக்கிறோம். பீகார்ல நம்முடைய ஊழியத்திற்கு மட்டுமல்ல, வின்டர் க்ளோதிங்ஸ் மற்ற ஊழிய ஸ்தாபனங்களுக்கு கொடுக்கிறோம். மற்ற ஊழிய ஸ்தாபனங்களுக்கு நம்ம அவர்கள் வளருவதற்கு ஹெல்ப் பண்றோம். நான் சொல்றது புரியுதா? எப்படிங்க ஃபீஸ் கட்ட முடியாத இந்த ஆளு ஒரு ரெவலேஷன், யெகோவா ஈரேயை குறித்த ஒரு ரெவலேஷன். ஆமென். ஜீவிய மாற்றம், பிரேக் த்ரூ இன் சிச்சுவேஷன்ஸ். ரியாலிட்டி என்ன? இந்த பாவ உலகத்துல பாவம் இல்லாமல் வாழ முடியாது. ரியாலிட்டி அது. சூப்பர் நேச்சுரல் லைஃபுக்கு வாங்க. யூ கேன். பிசினஸ்ல ஏமாத்தாம நம்ம முன்னுக்கு வர முடியாது. கம் ஆன், அது ரியாலிட்டியாக இருக்கலாம் நிறைய பேருக்கு. பட் உங்களுக்கு God will bless you. Be faithful. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 2:9-10 சொல்லுகிறது. கண் காணாததும் காது கேட்காததும் இதயத்தில் தோன்றாததுமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். Step into that realm. ஆமென். அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் உலகத்தில் இருக்கிறோம் என்று 1 யோவான் 4:17 சொல்லுகிறது. ஆவியினாலே நமக்கு அதை வெளிப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 2:10. எனக்கு ரியாலிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு லைஃப்ல. அப்பா இறந்துட்டாரு. சர்ச் பேக்ரவுண்ட்ல நான் வளரல. சண்டே ஸ்கூலுக்கு போயிட்டு அங்க படிக்கல. வெல்தி ஃபேமிலியில இருந்து வரல. ஒரு பாஸ்டருடைய மகன் கிடையாது. நான் டிகிரி கிடையாது எனக்கு. ஆண்டவர் எல்லாத்தையும் ஊழிய பாதையில கொடுத்தார். ஆண்டவர் கிருபையில டுடே I have 2 master's degree and honorary doctorate degree. பட் பேசிக் பேச்சுலர்ஸ் டிகிரி கூட கிடையாது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக. என்னால படிக்க முடியாது. தம்பி ஸ்கூல்ல படிக்கிற தம்பி ஸ்ட்ரகிளிங் இன் எஜுகேஷன், நாட் இன்டெலிஜென்ட். அது உங்க ரியாலிட்டி. பட் ஆஸ்க் காட் ஃபார் விஸ்டம். பொருளாதாரத்தில் ஒரு குழப்பத்தில் இருக்கிறேன், கடன்ல இருக்கிறேன், பற்றாக்குறையில இருக்கிறேன், நெருக்கடியில் இருக்கிறேன். அது உங்க ரியாலிட்டி. Come out of it. என்னுடைய வேலை, என்னுடைய ஜாப், நான் வேலை செய்யற இடத்துல எனக்கு எல்லாம் நல்லா ஸ்மூத்தா போகல. எந்த வேலைக்கு போனாலும் கஷ்டம், எந்த வேலைக்கு போனாலும் சரியா சமாதானமா இல்ல. ரியாலிட்டி. You want to break free from that. God has a way. Embrace the higher law. Embrace the higher ways of God, the higher thoughts of God. அவருடைய வழிகள் மேலானவைகள், அவருடைய நினைவுகள் மேலானவைகள், அவருடைய ஞானம் மேலானவைகள். நான் ரொம்ப அலங்கோலமா இருக்கிறேன், அழகா இல்லை, எனக்கு கல்யாணமே ஆகாது. அது உங்க ரியாலிட்டி. நீங்க அதையே பேசாதீங்க. God will bring a nice life partner who can understand you. கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். விசுவாசிங்க. என்னோட திருமண வாழ்க்கை அவ்வளவுதான், இனிமேல் டிவோர்ஸ் தான் ரியாலிட்டி. கம் ஆன், ஆஸ்க் காட் டு ஹீல் யுவர் மேரேஜ். ஆஸ்க் காட் டு டச் யுவர் மேரிட் லைஃப் பார்ட்னர் அண்ட் டச் யூ டு ஸ்டார்ட் வித். உங்களை தொடணும்னு கேளுங்க. ஆமென். ஆண்டவர் உங்க உள்ளத்துல விருப்பத்தை போடுவாராக. ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்திலே போட்ட விருப்பத்தை நிறைவேற்ற பலனை தருவாராக. ஹல்லேலூயா. நல்ல அந்நிய பாஷைகளை அபிஷேகம் பெற்றவர்கள்
பேசுங்க, பக்தி விருத்தி அடைவீர்கள். ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல சார்ஜ்டா இருங்க. ஆமென். பேட்டரி சிலருக்கு லோவா ஓடுது, ஸ்பிரிச்சுவல் பேட்டரி சொல்றேன். பி சார்ஜ்ட். ஆமென். அந்த ஸ்பிரிட் அக்யூரசியில் கரெக்டாக இருங்க. ஆமென். நீங்கள் ஜெபத்தில், வேத வாசிப்பில், தேவனோடு நேரம் செலவழிக்கிறதுல இதிலெல்லாம் கரெக்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா, ஆமென். நான் ஒரு கதை சொல்லி நான் முடிக்கிறேன். அமெரிக்காவில் கருப்பர்கள் உண்டு, வெள்ளையர்கள் உண்டு. The whites and the blacks. நல்லா கவனிங்க. பிளாக்ஸுக்கு ஒரு what you call வேல்யூ இல்லாம அவங்கள சப்ஸ்டாண்டர்டா ட்ரீட் பண்ணுகிற ஒரு பிரச்சனை இருந்தது. இன்றைக்கு நிறைய மாறி இருக்குது. ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவில் உள்ள பிளாக்ஸுக்கு ஓட்டிங் ரைட்டு கூட கிடையாது. அது நடந்து ஒரு 100 வருஷம் கூட கிடையாதுங்க. 100 years பேக் கூட நோ ஓட்டிங் ரைட் ஃபார் த பிளாக்ஸ். 1963 ஒரு பிளாக் அமெரிக்கன் பேப்டிஸ்ட் பாஸ்டர், ஐ ஹாவ் அ ட்ரீம் என்ற ஒரு ஸ்பீச்சை அவரு சொல்லும் பொழுது அமெரிக்க பிளாக்ஸுக்கு ஓட்டிங் ரைட் கிடையாது. அப்ப ஈவன் இன் த ரீசன்ட் பாஸ்ட் இட் வாஸ் லைக் தட். இன்னமும் கருப்பர்களை ஒயிட் போலீஸ் சுட்டு கொல்லுகிறதை இன்றைக்கு அமெரிக்காவில் பார்க்கிறோம். ஸோ இப்படி ஒரு அமெரிக்கன் பிளாக்காக இருக்கிற ஒரு சின்ன பையன், அந்த பிளாக் கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு பையன், அவன் இந்த மைண்ட் செட்லேயே வளர்றான். நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, தொட மாட்டாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டாங்க, நமக்கு நார்மல் லைஃப் ப்ரிவிலேஜ் கூட கிடையாது. இந்த ஓரியன்டேஷன்லேயே வளர்ந்த பையன், சின்ன பையன். எக்ஸிபிஷன் நடக்குது. மல்டி நேஷனல்ஸ், பல தேசத்தில் உள்ளவர்கள் வருகிறார்கள். அந்த எக்ஸிபிஷனில் இவனும் அந்த ஏழை குடும்பத்தில் இருந்து இவனும் போகிறான். அங்கே சின்ன பிள்ளைங்களுக்கு பலூன் விற்கிற ஒரு பலூன், அந்த சேல்ஸ்மேன் பல கலர் பலூன் வச்சிருக்கிறான். பல மல்டி கலர், நிறைய நிறைய கலரில், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பலூன்ஸு. அது கேஸ் பலூன்ஸு. அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? அப்படியே பிள்ளைங்கள்லாம் அப்படியே இருக்கும்போது ஒரு பலூன் எடுத்து அப்படியே விடுறான். அப்படியே ஒரு ரெட் கலர் பலூனை விட்டான். அப்படியே மேலே பறக்குது. இந்த சின்ன பையன், இந்த பிளாக் பாய் அப்படியே பார்க்குறான், அப்படியே பார்க்குறான், ஆச்சரியமாக பார்க்குறான். கொஞ்ச நேரத்தில் ஒரு ஒயிட் பலூனை எடுத்து விட்டார் அந்த பலூன் விற்கிறவர். அது அப்படியே மேலே போகுது. அப்படியே கிரீன் கலர் பலூன். ஆனால் வெயிட் பண்ணி பார்க்குறான், இந்த பிளாக் பலூனை எப்படா விடுவாருன்னு. ஏன்னா அவனுக்குள்ள ஒரு டவுட்டு, அவனுக்குள்ள ஒரு சந்தேகம். எல்லா பலூனையும் விட்டோன்னு அப்படியே மேலே போகுது, அப்படியே மேலே போகுது. ஆனா எப்படியோ அந்த பிளாக் பலூன் அவர் எடுக்கல. அந்த சேல்ஸ்மேன் மெதுவா அந்த சின்ன பையன் அந்த பலூன் சேல்ஸ்மேனை அப்படி தட்டி, மிஸ்டர் 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 என்னன்னு கேட்டா, ஐ ஹாவ் அ டவுட், எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? அந்த ரெட் பலூனை விட்டீங்க மேலே போச்சு, அந்த ஒயிட் பலூனை விட்டீங்க மேலே போச்சு, அந்த கிரீன் கலர் பலூனை விட்டீங்க மேலே போச்சு, அந்த பிளாக் பலூன் இருக்குதே அதை விட்டா அதுவும் மேலே போகுமா? See, this boy was conditioned that black people can never come up in life. அவனுக்கு ஒரு டவுட், இந்த பிளாக் பலூன் மேலே போகுமா? பிளாக்னா அது லெஸ் குவாலிட்டி என்ற ஒரு ஓரியன்டேஷனை உலகம் கொடுத்து வச்சிருக்கு. இங்க பாருங்க, உங்களை சில பாக்ஸ்ல போட்டு வைப்பாங்க. My God is a box breaker. Don't allow anybody to put you in a box. பாக்ஸ்க்குள்ள உங்களை போட்டுருவாங்க. You will be limited. Come out of your box. Amen.
ரேஷியல் பேரியர், பலவிதமான சோஷியல் பேரியர்ஸ், பீப்புள்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் உங்களை இல்ல அப்ப அந்த பலூன் விற்கிற வியாபாரி இந்த சின்ன பையன் கேட்டதுல இருந்து அந்த சின்ன பையனுடைய உள்ளத்துல இருந்த ஆதங்கத்தையும் வேதனையும் அவன் ஏன் அந்த கேள்வியை கேட்டாங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு மெதுவா அந்த சின்ன பையனை கூப்பிட்டு அவரும் கீழே கொஞ்சம் குனிஞ்சி அவனை அணைச்சிக்கிட்டு, சன் லிசன், இட் இஸ் நாட் த கலர் ஆஃப் த பலூன் that determines whether it goes up or comes down. What is inside? And the gas balloon irukku theruma gas. What inside determines whether it goes up or not. Not the color outside. What is inside? சொல்லிட்டு அந்த பையனை என்கரேஜ் பண்ணி, you will come up in life and encourage பண்ணார். Powerful story. But we can become victims of people's prejudice and bias. Society is like that. இன்றைக்கு சமுதாயம் அப்படித்தானே இருக்கிறது. ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு, அந்த பலூன் விற்கிற வியாபாரி மாதிரி அப்படியே தட்டி, உள்ள என்ன இருக்குதோ அதுதான்ப்பா, அந்த உள்ள விஷயத்தை நானே வைக்கிறேன்ப்பா. ஆமேன். வெளியில நீ கண்கள்ல பார்க்கிற விஷயம் இல்லை, உன்னுடைய மைண்டு, உன்னுடைய ஆவி, அதுல என்னுடைய காரியங்களை நீ ரிசீவ் பண்ணி வச்சுக்கோ. You will break every barrier and you will fly high and you will break every barrier that is set by people and that barrier which you have set for yourself. Amen. Step into the miraculous. Step into the supernatural. Amen. உங்க லைஃப்ல, உங்க குடும்பத்துல, உங்க பர்சனல் லைஃப்ல, உங்க குடும்பத்துல, உங்க திருச்சபை வாழ்க்கையில, உங்க ஊழியத்துல, தேவன் தேசத்திற்காக கொடுத்திருக்கிற திட்டத்தில் let us soar high and experience the miraculous. ஆமென். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். Father, thank you for challenging us, for speaking to us, for setting us free. Lord, we know that even as we heard this message, இந்த செய்தியை கேட்ட பொழுது எங்கள் மைண்ட்ல இருக்கிற ஸ்ட்ராங்ஹோல்ட்ஸ் எல்லாம் விழுகிறது. நாங்கள் ஆண்டவரே ரெவலேஷனை எம்ப்ரேஸ் பண்ண உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களை மிராக்குலஸ் ரெல்ம்குள்ள கொண்டு போக நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise God. ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மிரக்கிள்ஸை அதிகம் செய்வாராக. அற்புதங்கள் அதிகம் நடக்க நீங்கள் உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்போடு இருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வாராக. ஏசப்பா, உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஃபாதருடைய பாடல், அந்த பாடலை பாடுவோம். இப்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்தலாம். பிரதர் ஃப்ராங்க், பாஸ்டர் ஃப்ராங்க் அவர்கள், டேவிட் ஃப்ராங்க் அவர்கள் அந்த பாடலை பாடுவார்கள். அப்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை செலுத்தலாம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நோய்கள் நீங்கும். பேய்கள் ஓடுகிற நாமம் அது. அற்புத சுகம் கொடுக்கிற வல்லமை உள்ள நாமம் அது. ஹல்லேலூயா. ஓ இயேசப்பா, இயேசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது. பாவங்கள் பறந்தோடுது, எல்லா சாபங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. பாடுங்க. வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா, உங்க
உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது. பாவங்கள் பறந்தோடுது, எல்லா சாபங்கள் பறந்தோடுது. துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கரங்களை தட்டி, உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாற. ஏசப்பா ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் பாடுங்க. ஓ பேய்கள் ஓடுது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது. சாபங்கள் பறந்தோடுது, எல்லா பாவங்கள் பறந்தோடுது. மந்திர சூனியம் செய்வினை கட்டுக்கள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். மந்திர சூனியம் செய்வினை கட்டுக்கள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் ஜெயித்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் ஜெயித்திடு. பாடுங்க. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைவதே இல்லை. அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. Praise God. தேவன் நம்மோடு கூட இந்த காலை ஆராதனையில் இடைப்படுவதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இந்த நாளிலே நீர் இடைப்பட்டதற்காக பேசினதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை இந்த மாதம் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். செய்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.